இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 worst performers தேர்வு செஞ்சு இப்போ சொல்லு. கமெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பிக் பாஸ் முடிந்த பிறகு இவங்க எல்லாரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பிக் பாஸ் அனைத்து எபிசோடையும் பார்க்க வச்சா போதும், உண்மையவே நம்ம பைத்தியக்காரங்க தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இந்த கெமி சுபிக்ஷா பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க, எப்படி வெளியே போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் உள்ளே இருக்க தகுதியே இல்லாதவங்க தான். பிரவீன் பாவம் வெளியே போயிட்டாங்க, அதுக்கு பதிலாக இதில் ஏதாவது ஒன்று கூட துரத்திருக்கலாம். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பிரஜின் திவ்யா காதல் டாஸ்க்குன்னு நடிக்க வினோத் பேக்ரவுண்டில் மியூசிக் போட சாண்ட்ரா அதை பார்த்து ரசிக்க செமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று எபிசோடில் பிரஜினும் திவ்யாவும் வந்து ஒரு டாஸ்க்கு வச்சாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து வினோத் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டார், அதை தான் சொல்கிறாங்க சாண்ட்ரா பார்த்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதுதான். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா. இந்த கமெண்டில் வாட்டர்மெலனின் மிகப்பெரிய வீக்னஸ் பெண்கள், மனுஷன் திவ்யான்னு காதல் கொண்ட தனுஷ் மாதிரி ஆயிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், திவ்யான்னு போனால் காதல் கொண்ட மூவியில் வர தனுஷ் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் பிபி வரலாற்றிலே ரேக்கிங் டாஸ்கில் நின்ற ஆட்களை பார்த்தால் முதல் முறையாக கட்டுக்காடங்காமல் சிரிப்பி வந்தது. டாஸ்க் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த சுபிக்ஷாலாம் எப்படி வந்தாங்கன்னே தெரியல அந்த இடத்துல. அதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு தகுதியே இல்லை தான். தகுதியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போக தான் தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் எல்லாரோடைய ஒரு அவங்களோட கேரக்டரும் வெளியில் வருது. விக்ரமுக்கு வந்துச்சு இல்லை, அதே மாதிரி. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா. இந்த கமெண்டில் 40 நாள் எனக்கு 100 நாள் மாதிரி இருக்குது, நான் பிபியோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. போர் அடிக்குதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது, நல்லா தான் கிடையாது. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது ஒழுங்காக நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட் கானா வினோத்துக்கு வந்தது. கானா வினோத் காமெடி பிக் பாஸ் ஆரம்பத்தில் இருந்தே மனசுக்கு மிகவும் ஆறுதலாக உள்ளது. நேற்று அவர் செய்யும் காமெடியை பார்த்து சிரித்து சிரித்து வயிறு வலித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து தர்பூசணியை பற்றி கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தார், அதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா. இந்த கமெண்டில் எஃப்ஜே பார்வதி திவாகருடன் சேர்ந்தால் பிக் பாஸ் வேறு லெவலில் இருக்கும் என்று நினைப்பவர்கள் அப்படின்னு. எஃப்ஜே திவாகர் பார்வதி 3 பேரும் குரூப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட் நான் இதுக்கு முன்னாடியே படித்தது தான். நேற்று பிரஜன் திவ்யா இருவரும் காதல் கொண்டேன் மூவி டைலாக் பேசி நடித்தது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அதை தான் சொன்னல, திவ்யாவும் பிரஜனும் வந்து பேசியிருக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதை தான். சரி, அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதுதான் கடைசி கமெண்ட். நேற்று வந்து கானா வினோத் அவங்க வந்து தர்பூசணியை பார்த்து நிறைய காமெடி பண்ணாங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு காமெடி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.